இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜென்ரல் சொல்யூஷன் பார்க்க போகிறோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கேசஸ் மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஒருவேளை உங்களோட கொஸ்டினில் வந்து a cos theta plus b sin theta equal to c இது மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா ஈஸியாக போட்டுடலாம். என்ன அப்படின்னா, டிவைடிங் போத் சைட்ஸ் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் போட்டிங்க அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நம்ம நார்மல் 3 மாடல் ஏதாவது ஒரு மாடல் போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு சொல்யூஷன் கிடைச்சிடும். ஸோ ப்ராப்ளம் போடலாமா? கொஸ்டின் பாருங்க அப்படிங்களா, sin x plus root 3 cos x is equal to root 2. Solution. நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னங்க, டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். இங்கே a இருக்கிற இடத்துல என்னங்க இருக்கு, 1 இருக்கு, b இருக்கிற இடத்துல ரூட் 3 இருக்கு. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயருங்கிறப்ப என்ன வரும் அப்படின்னா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் ரூட் 3 த ஹோல் ஸ்கொயர் 3. ஸோ ரூட் 4ங்கிறது 2. ஸோ 2ஆல் இந்த ஈக்குவேஷன் டிவைட் பண்ணணும். அப்படி பண்ணுறப்ப 1/2 sin x ப்ளஸ் ரூட் 3/2 cos x. ரூட் 2/2ங்கிறது அகெயின் நான் சொல்லியிருக்கேன், 2 ரூட் 2 இன்ட்டு ரூட் 2ன்னு எழுதலாம். ஸோ இது கேன்சல் ஆகி 1/√1 இருக்கும் ரைட் சைட். இது ஓகே. இந்த 1/2 எப்படி எழுதலாம் அப்படின்னா, நம்ம சைன் வச்சு எழுதுறப்ப sin π/6ன்னு எழுதலாம். sin π/6 sin x plus root 3/2 cos π/6ன்னு எழுதலாம். cos x equal to 1/√2ன்னு எழுதலாம். ஓகேங்களா? ஆக்சுவலாக நீங்கள் மாற்றி கூட எழுதலாம். நீங்கள் வந்து cos π/3 sin π/3 கூட போட்டுக்கலாம். அப்போ வந்து வேறு ஐடென்டி யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? நம்ம இந்த ஃபர்ஸ்ட் பேசிக் ஃபார்முலா ஃபார் டிஃப்ரென்ஸ் அதுக்கு பார்த்தோம்ல, ரெண்டுமே சேமாக இருந்துச்சு அப்படின்னா cos வரணும், sin மாறணும். ஸோ π/6 மைனஸ் x அப்படின்னு வரணும். ஓகேங்களா? இந்த சைடு cos ஆஃப் என்னங்க வரும், 1/√2. காஸ் இங்கே காசு இருக்கிறனால இங்கேயும் காசு எடுத்துக்கிறோம். 1/√2 எப்போ வரும் அப்படின்னா π/4 இருக்கிறப்ப வரும். ஓகேங்களா? ஸோ x மைனஸ் π/6. ஓகே. அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, அகைன் இது மாதிரி இருக்கு அப்படின்னா cos theta equal to cos alpha மாதிரி இருக்கு. அப்போ இதோட சொல்யூஷன் என்னவா இருக்கும் அப்படின்னா, theta is equal to 2n by plus or minus alpha, alpha belongs to 0 to 1 இருக்கும். ஓகேங்களா? alpha belongs to 0 to 1 இருக்கு. ஸோ π/6 மைனஸ் எக்ஸ்னு வருது. நம்மளுக்கு ஆக்சுவலாக ஒரு மைனஸ் வந்து இடிக்கும். அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த cos π/6 வந்து ஃபர்ஸ்ட் cos x மைனஸ் π/6ன்னு எழுதிக்கலாம். ரெண்டும் ஒன்று தான். ஏன்னா இது நம்மளோட வசதிக்காக அப்படி தான். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா, நீங்கள் இதில் ஒரு மைனஸ் காமனாக வெளில எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மைனஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் π/6 வரும். அப்படின்னா 0 மைனஸுங்கிறப்ப ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் வரும். ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் காஸ் பாசிட்டிவாக தான் இருக்கும். ஸோ காஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் π/6 அப்படியே தான் இருக்கும். ஸோ நோ ப்ராப்ளம், அப்படியே எழுதிக்கலாம். எக்ஸ் பாசிட்டிவ் வர மாதிரி. இது நீங்கள் வேறு ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா எக்ஸ் மோதி வந்துருக்கும் போல். ஏன்னா ப்ளஸ் தான் தானே இது ஃபஸ்ட் வந்துட்டு இதுக்கப்புறம் தானே செகண்ட் வரும். ஐடென்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், cos a cos b ப்ளஸ் sin a sin b எழுதியிருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம இந்த சொல்யூஷன் அப்படியே பண்ணலாம். x மைனஸ் π/6 ஈக்குவல் டு 2n π ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆல்ஃபாங்கிறது π/4. நம்மளுக்கு x மட்டும் தான் வேணும். ஸோ 2n π ப்ளஸ் ஆர் மைனஸ் π/4 ப்ளஸ் π/6 n பிலாங்ஸ் டு இன்டிஜர் தான் இதுக்கான சொல்யூஷன். ஓகே. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜென்ரல் சொல்யூஷன் when two equations are given. ஒருவேளை உங்களுக்கு ரெண்டு equations கொடுத்துருந்தாங்கன்னா அது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ என்னென்ன வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, sin theta equal to sin alpha ரெண்டு ஈக்குவேஷன் இருக்கணும், அண்ட் cos theta equal to cos alpha இப்படி இருக்கலாம். ஆர் எல்ஸ் sin theta equal to sin alpha ஒரு ஈக்குவேஷனாகவும் tan theta equal to tan alpha இன்னொரு ஈக்குவேஷனாகவும் இருக்கலாம். or else tan theta equal to tan alpha and cos theta equal to cos alpha. இவ்வளோதான் நம்மளால் எழுத முடியும். இது மூணுத்துக்குமே ஒரே சொல்யூஷன் தான். என்ன அப்படின்னா 2n π ப்ளஸ் ஆல்ஃபா. இதுதான் இதுக்கான ஜென்ரல் சொல்யூஷன். சாரி, ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆல்ஃபா. ஸோ இதுதான் இதுக்கான ஜென்ரல் சொல்யூஷன். ஓகேங்களா?
ஸோ ப்ராப்ளம் பார்க்கலாம். பட் 2n ப்ளஸ் ஆல்ஃபா தான். ஸோ இந்த 2n, ஸோ இது மூணு இதுக்குமே என்ன சொல்யூஷன் பார்த்தீங்க அப்படின்னா 2n பை ப்ளஸ் ஆல்ஃபா தான். ஓகேங்களா? ஸோ ப்ராப்ளம் பார்க்கலாமா? இது வந்து நம்ம மாடல் 2 படி சால்வ் பண்ணணும். ஏன்னா மாடல் 2 என்னன்னா, ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி அது காமனாக இருக்கிற வேல்யூ எடுத்து நம்ம சொல்யூஷன் செட்டில் எழுதுவோம். ஸோ காஸ் தீட்டா ஈக்குவல் டு 1/√2 அப்படின்னா காஸ் 1/√2 எந்த வேல்யூவில் வருது பார்த்தீங்கன்னா π/4ல் வருது. ஸோ காஸ் π/4. இதுக்கான சொல்யூஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னா தீட்டா இஸ் ஈக்குவல் டு 2n பை ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆல்ஃபா தானேங்க மாடல் 2க்கு. உங்களோட ஆல்ஃபா வந்து 0 to π இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ தான் இதுக்கான சொல்யூஷன். ஸோ இப்போ வந்து நம்ம இது n = 1 சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போம். இப்போ தீட்டா என்ன வருது அப்படின்னா 2π + π/4ன்னு வரும். 2π + π/4 இது சிம்பிளிஃபை பண்ணுறப்போ 4 2s are 8, 8 + 1 9, 9π/4 வரும். இது மைனஸாக இருந்துச்சு அப்படின்னா 4 2s are 8, 8 - 1 7π/4 வரும். இது ரெண்டும் வருது. இப்போ இந்த ரெண்டாவது ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுங்க. tan theta = -1. இதில் நம்ம நிறைய ஒர்க் பண்ணிட்டோம். tan of -π/4 எழுதலான்னு. ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு புரியும் அப்படின்னு. ஸோ தீட்டா ஈக்குவல் என்னவாக இருக்குன்னா n/, ப்ளஸ் ஆல்ஃபாவாக இருக்கும். இது மாடல் 2ல் அந்த ஃபார்முலா எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ n/, -π/4 இருக்கும். இல்லைங்களா? இப்போ n-க்கு பதிலாக 1 கொடுங்க. தீட்டா என்ன ஆகுது அப்படின்னா π - π/4ன்னு வரும். which is nothing but 4π - π 3π/4. put n = 2. 2 கொடுக்குறப்ப 2π - π/4ன்னு வரும். which is nothing but 8π - π 7π/4. 7π/4 உங்களுக்கு இருக்குது. ஸோ அதுதான் உங்களுக்கான சொல்யூஷன். therefore the solution is theta = 7π/4. ரெண்டுமே காமனாக இருக்கிறது தான் நமக்கு சொல்யூஷனாக இருக்கும். ஓகேவா? சால்வ் பண்ணுற மாதிரி 7π/4 கிடச்சிருக்கு. ஸோ அதுதான் உங்களோட ஆல்ஃபா. எந்த இது ரெண்டு சால்வ் பண்ணால் அதுதான் ஆல்ஃபா. அதுக்கப்புறம் நம்ம சொல்யூஷன் எழுதுகிறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இதுதான் சொல்யூஷனு. therefore சொல்யூஷன் இஸ் 2n பை ஆட் பண்ணி அதுக்கப்புறம் எழுதணும். அப்போ தான் இதுக்கான சொல்யூஷன் இதுவாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க sin theta = -1/2 and tan theta = 1/√3. ஸோ இது மாடல் 2 தான். sin theta = -1/2 இருக்குது. -1/2 எப்போ வரும் அப்படின்னா கண்டிப்பாக 4th குவாட்ரண்ட்டில் வரும். ஓகேங்களா? அப்படின்னா என்ன எழுதலாம் அப்படின்னா sin 0 -1/2ங்கிறது π/6. ஏன்னா 4th குவாட்ரண்ட்டில் வரும். 0 மைனஸ்ங்கிறது 4th குவாட்ரண்ட்டில் காசு தான் பாசிட்டிவ் வரும், அதெல்லாம் நெகட்டிவ் ஆகும். ஸோ -sin π/6 வரும். sin π/6 வேல்யூ 1/2. ஓகேங்களா? ஸோ இதுக்கான சொல்யூஷன் என்னவா அங்கே இருக்கும்? sin theta = sin ஆல்ஃபா இருந்துச்சுன்னா theta = n/, ப்ளஸ் -1/n ஆல்ஃபா பை செகண்ட் மாடல்லேருந்து. ஸோ n/, ப்ளஸ் -1/n ஆல்ஃபா. ஆல்ஃபாங்கிறது -π/6. ஓகேங்களா? ஏ கைஸ், ஓகேங்களா? ஸோ ஓகே, அது நம்ம tan n = 1 போடுங்க. theta = π -1/1 -1 இன்ட்டு ஒரு மைனஸ்ங்கிறப்ப ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸ் π/6 ஆகும். ஸோ 7π/6 ஒரு வேல்யூ கிடைக்குது. ஒரு ரெண்டு வேல்யூ போட்டு வச்சுப்போம். theta = 2π ப்ளஸ் -1/2 ப்ளஸ் 1 இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ -π/6 12 6 12 12 - 1 11 11π/6 வரும். அடுத்த equation சால்வ் பண்ணுவோம். tan theta = 1/√3. இது டேரெக்டாகவே எழுதிக்கலாம். 1/√3 எப்போங்க வருது? tan π/6ல் வருது. இப்போ theta = n/, ப்ளஸ் ஆல்ஃபா. ஆக்சுவலாக நான் ஆல்ஃபா வந்து ரியல் நம்பர்னு சொல்லியிருந்தேன். பட் ஆல்ஃபா வந்து அதுவுமே -π/2 ப்ளஸ் π/2 தான் இருக்கும். டேங்க் சைனுக்கு அதே தான். காஸ்க்கு மட்டும் 0 to π இருக்கலாம். ஓகேவா? ஸோ theta = tan π/6 எப்படின்னா n/, ப்ளஸ் ஆல்ஃபா சொல்யூஷன். ஸோ n/, ப்ளஸ் π/6. put n = 1 போடுங்க. theta = π + π/6 which is nothing but LCM இருக்கிறப்ப 6π + π 7π/6. ஸோ இதுவே உங்களுக்கு கரெக்டாக வந்துடுச்சு. ஆக்சுவலாக அதுக்கப்புறம் சொல்யூஷன் எழுதணும். சொல்யூஷன் என்ன அப்படின்னா இது மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 2n/, ப்ளஸ் ஆல்ஃபா.
ஓகேங்களா. பட் நம்மளுக்கு ஆல்ஃபா இருக்கிற இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா 7π/6 இருக்குது. ஸோ இதுதான் இதுக்கான சொல்யூஷனாக இருக்கும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. sin 5x + sin 3x + sin x = 0. ஓகேங்களா. நம்ம இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து சம் ஆர் டிஃபரன்ஸ் அந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ நம்ம இந்த ரெண்டு டேர்மும் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் sin 5x + sin x + sin 3x மாற்றிக்கோங்க. இந்த ரெண்டு டேர்மும் அப்ளை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு sin c + sin d இருந்துச்சு அப்படின்னா நம்ம டிஃபரன்ஸ் ஃபார்முலாவில் பார்த்துருக்கோம். 2 times sin c + d/2 இந்த cos c - d/2. இங்கே வந்து c இருக்கிற இடத்துல 5xனும் d இருக்கிற இடத்துல xனும் இருக்குது. ஸோ 5x + x / 2 இன்ட்டு காஸ் எடுத்துட்டோம். cos 5x - x / 2 + sin 3x = 0. நீங்கள் ஏதாவது ரெண்டு எடுத்து பாருங்கள், காமனாக வரும் அடுத்த ஸ்டெப்பில். ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா 2 times 5x + x 6x 6x/2 3xனு வரும். sin 3x இன்ட்டு cos 5x - x 4x 4x / 2 2x + sin 3x = 0னு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயும் sin 3x காமனாக இருக்குது, அதை வெளில எடுத்துடலாம். அப்படின்னா 2 cos 2x + 1 = 0. இப்போ ரெண்டு டேர்மோட ப்ராடக்ட் 0வாக இருக்குது அப்படின்னா எய்தர் sin 3x = 0 ஆர் 2 cos 2x + 1 = 0னு எழுதலாம். sin 3x = 0னா sin எப்போங்க 0வாக இருக்கும்? 3x எல்லாம் n பைலையும் 0வாக இருக்கும். சொல்யூஷன் என்ன ஞாபகம் இருக்கா? sin x sin θ = 0னா θ = nπ அப்படின்னு பார்த்துருப்போம். இல்லைங்களா, அதுதான் இங்கே 3x = nπ, அப்போ x = nπ/3. ஓகேங்களா. அது இங்கே பாருங்கள் 2 cos 2x = +1னா 2 cos 2x = -1 எழுதலாம். இப்போ cos 2x -1/2 எழுதலாம். இது பார்த்தீங்கன்னா செகண்ட் மாடல் cos θ = cos α அந்த மாடலில் இருக்குது. ஸோ cos 2x = 1/2ங்கிறனால கரெக்டாக cos of -π/3 எழுத முடியாது. இந்த காஸ்க்கு மட்டும் இது மாதிரி எழுத முடியாது. மற்றதில் மைனஸ் வச்சுன்னா அப்படி நீங்கள் மைனஸ் எழுதிக்கோங்க. ஏன்னா ஃபோர்த் குவார்ட்டரில் காஸ் பாசிட்டிவாக இருக்கும், அதனால் எழுத முடியாது. ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் பார்க்குறப்ப செகண்ட் குவாட்ரண்ட்டில் பார்க்கலாம். செகண்ட் குவாட்ரண்ட்டில் இதுக்கப்புறம் என்ன வரும் அப்படின்னா 1√3/2 1/2 1/2 0, அடுத்து -1/2 வரும். ஓகேங்களா. என்ன அப்படின்னா π/2 + π/6 வரும். ஆக்சுவலாக நம்ம சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா cos of π/2 + π/6 போடலாம். ஓகேங்களா. இல்லைங்க π/2 + போடுறப்ப 90ங்கிறப்ப சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஆகிடும், அதனால் பை வச்சு தான் நம்ம போடணும். ஸோ cos of π - π/3 போட்டுக்கலாம். ஏன்னா 3π - π 2π/3. cos 2π/3யோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா cos π - π/3ன்னு வரும். 180 மைனஸ்ங்கிறப்ப மாற்ற வேணாம். ஸோ காஸ் அப்படியே வந்துடும், cos π/3 வந்துடும். செகண்ட் குவாட்ரண்ட்டில் வரும், கடைசி நோட்டில் காஸ் நெகட்டிவாக இருக்கும். ஸோ மைனஸ் வரும், -cos π/3 -1/2. ஸோ இதுக்கு பதிலாக நம்ம என்ன போட்டுக்கலாம் அப்படின்னா cos 2π/3ன்னு போட்டுக்கலாம், -1/2க்கு பதிலாக. இந்த காஸ் வரப்போ மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதோட சொல்யூஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னா θ = 2nπ ± ஆல்ஃபாவா, இது 0 to πக்குள்ளே இருக்குது. ஓகே, இந்த கண்டிஷன் இதாகிடுச்சு. அப்படின்னா x = 2 இந்த சைடு வந்துடுச்சு அப்படின்னா 2 கேன்சல் ஆகிடும், nπ ± π/3ன்னு வரும். இப்போ n பிலாங்ஸ் டு இன்டீஜர்ஸ். நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னா இப்போ ரெண்டுக்குமே காமனான பார்ட் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அண்ட் தென் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க, x lies between 0 to π/2 ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கான். அந்த எக்ஸுக்கு 1 கொடுங்க, சாரி எண்ணுக்கு புட்டு n = 1, x வந்து π/3ன்னு கிடைக்கும். இங்கே n = 1 கொடுங்க, x = π + π/3ன்னு ஒரு கிடைக்கும், which is nothing but 3π + π 4π/3.
மைனஸ் போடுறப்ப பை மைனஸ் பை பை த்ரீ, 3π மைனஸ் பைங்கிறது 2π/3 கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இது கிடைக்குது. n = 0 கொடுத்து பாருங்க, இங்கே 0 வரும். இங்கே n = 0 கொடுத்து பாருங்க, π/3 வரும், ப்ளஸ் ஆர் மைனஸ் π/3 வரும். ஸோ ரெண்டுலேயும் π/3 காமனாக இருக்குது. ஸோ தற்போது உங்களோட சொல்யூஷன் என்னவா இருக்கும் அப்படின்னா π/3 இருக்கும். ஆக்சுவலாக இதுக்கு பேர் என்னன்னா பர்டிகுலர் சொல்யூஷன் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா நம்ம ஜென்ரல் சொல்யூஷன்ங்கிறப்ப எல் வச்சு எழுதுவோம், ஜென்ரலாக எல்லா குவாட்ரண்ட்டுக்கும் சேர்த்து. பட் இவங்க வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் மட்டும்தான் அதோட சொல்யூஷன் கேட்குறாங்க. அப்போ பர்டிகுலராக ஏதாவது ஒரு வேல்யூ 0 to π/2 வரணும். அப்படி சாட்டிஸ்ஃபை ஆகிற வேல்யூ என்னன்னா π/3 தான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர்ஸ். ஓகேவா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஓகே, இப்போ என்னன்னா நம்பர் ஆஃப் சொல்யூஷன் ஆஃப் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் கேட்குறாங்க. அப்புறம் நம்மளோட அல்டிமேட் எய்ம் என்ன, சொல்யூஷன் கண்டுபிடிச்சா அதுக்கப்புறம் எத்தனை சொல்யூஷன் இந்த இன்டர்வல்குள்ளே வருதுன்னு நம்ம செக் பண்ணணும். இதுதான் கொடுத்துக்கிற கொஸ்டின். sin 5x cos 3x = sin 6x cos 2x. இது வந்து ஒரு சம் sin a and cos bங்கிற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம வந்து ப்ராடக்ட் டிஃபரன்ஸ் அந்த ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். sin a cos b இருந்துச்சுன்னா 1/2 sin of a plus b plus sin of a minus b எழுதலாம். ஸோ 1/2 sin of a plus bங்கிறது 5x plus 3x 8x into again plus sin of a minus b 5x minus 3xங்கிறது 2x equal to 1/2 6x அதே மாற்றப்படல தான் இருக்குது. ஸோ sin a plus b sin 6 plus 2x sin 8x plus sin 6x minus 2x 4x. இங்கே அந்த 1/2 கேன்சல் ஆகிடும். ஸோ sin 8x plus sin 2x equal to sin 8x plus sin 4x. அங்கே sin 8x கேன்சல் ஆகிடும். ஸோ இந்த சைடு கொண்டு வந்துடலாம். sin 2x plus sin 4x is equal to 0 அப்படின்னு வரும். ஸோ sin 2x plus sin 4x equal to 0. இது அகெயின் நம்ம சம் ஆர் டிஃபரன்ஸ் அந்த மாற்றத்தில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இது என்ன இருக்கும் அப்படின்னா ரெண்டுமே சைனாக இருக்குது அப்படின்னா ரெண்டு டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ் வரும். ஏன்னா காசாக இருந்தாலும் ஒரே டேர்ம் வரும். ஸோ சைன் இன்ட்டு காஸ் அப்படின்னு வரும். ஓகே ஆக்சுவலாக இந்த ப்ளஸ் சைன் எக்ஸ் வராது, இங்கே மைனஸ் சைன் 4x வரும். ஏன்னா ப்ளஸ் இங்கிட்ட வரப்போ மைனஸ் மாறும். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து சைன் ப்ளஸ் சைன் வந்துச்சுன்னா சைனுக்கு ப்ளஸ் டேர்ம்னு பார்த்தோம், மைனஸ் சைன் வந்துச்சுன்னா மைனஸ் டேர்ம்னு பார்த்தோம் சைனுக்கு. இப்போ a மைனஸ் பி வரும், இங்கே a ப்ளஸ் பி வரும், முன்னாடி வரும் 2 வரும். ஓகேங்களா? ஸோ அப்ளை பண்ணுறப்ப 2 times sin a minus b. a minus bங்கிறது 2x minus 4x into cos a plus b 2x plus 4x equal to 0 பார்த்துருப்போம். ஸோ 2 times sin 2x minus 4xங்கிறது minus 2x into cos of 6x equal to 0 வந்துருக்கும். sin of minus 2xங்கிறது ஃபோர்த் குவார்ட்டரில் சைன் நெகட்டிவாக இருக்கும். ஸோ minus sin 2x into cos 6x equal to 0 இருக்கும். ஓகேங்களா? இப்போ இதை நம்ம வந்து சால்வ் பண்ணணும். இது எப்படிங்க சால்வ் பண்ணலாம்? ரெண்டு டேர்மாக ப்ராடக்டாக இருக்குது, அப்போ ரெண்டு டேர்மும் ஈக்குவல் டு 0ன்னு வச்சு சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? ஆக்சுவலி நான் ஃபார்முலா கொஞ்சம் தப்பாக எழுதிட்டேன். a minus b by 2 a plus b by 2ன்னு வரும்ல, அப்படிங்கிறப்ப by 2 by 2 by 2 by 2 which is minus sin x 3x. ஓகேங்களா? இப்போ வந்து இதை நம்ம ரெண்டு டேர்மையும் பிரித்து எழுதலாம். ஃபஸ்ட்டு minus 2 sin x equal to 0ன்னு வச்சுப்போம். அப்போ என்ன வரும் அப்படின்னா sin x equal to 0ன்னு வரும். அப்போ x is equal to n/ன்னு கிடைக்கும். இது நம்மளுக்கு ஒரு சொல்யூஷன். n belongs to integers obviously. அடுத்து cos 3x equal to 0ன்னு இருக்குது. இதை பார்க்குறப்ப 3x is equal to என்னங்க வரும்? 2n plus 1 π/2ன்னு வரும். நமக்கு எக்ஸ் தான் வேணும். ஸோ 2n plus 1 π/6 வரும். இப்போ வந்து நம்மளுக்கு இந்த ஈக்குவேஷன் இன்டர்செக்ஷன் தான், ரெண்டுத்துக்குமே காமனாக இருக்கிற பார்ட் தான் எடுத்து எழுதணுமா, இல்லை யூனியன் பார்ட்? யூனியன் தான் எழுதணும். இதெல்லாம் 0 to πக்குள்ளே வருது அப்படின்னு. ஃபஸ்ட் x is equal to n/π இருக்குல்ல, இதில் x is equal to n is equal to 0 போடுங்க, x is equal to 0 கிடைக்கும். இது ஒரு சொல்யூஷன். n equal to 1 போடுறப்ப x is equal to π கிடைக்கும். 2 போடுறப்ப 2π ஆகிடும். நம்ம 0 to π தான் வேணும். ஸோ இது சொல்யூஷன்ஸ். அடுத்து இந்த ரெண்டாவது ஈக்குவேஷன் பாருங்கள்.
x is equal to 2n plus 1 pi by 6 இருக்கா, இதில் n equal to 0 போடுங்க. n is equal to pi by 6 ஒரு சொல்யூஷனாக கிடைக்கும். n is equal to 1 போட்டிங்க அப்படின்னா 2 1s are 2, 2 plus 1 3 pi by 6 கிடைக்கும். 3 pi by 6ங்கிறது 0 to pi குள்ளே தான் இருக்கும். அடுத்து n equal to 2 போட்டிங்கன்னா x is equal to 2 2s are 4, 4 plus 1 5 pi by 6 கிடைக்கும். 5 pi by 6ங்கிறது எந்த குவாட்ரண்ட்டில் இருக்கும்? 5 by 6ங்கிறது 30 150, இதுவுமே 0 to pi குள்ளே தான் இருக்கும். இப்போ n equal to 3 போடுங்க. x is equal to 3 2s are 6, 6 plus 1 7, 7 pi by 6, 7 pi by 6 வந்து 0 to pi குள்ளே இருக்காது, ஏன்னா 210 டிகிரி. அதனால இதோட சொல்யூஷன் என்னென்னா, இப்போ இதுக்கு என்னென்னலாம் சொல்யூஷன் இருக்குது அப்படின்னா x is equal to 0 கிடச்சிருக்கு, பை கிடச்சிருக்கு. இது ஆக்சுவலாக அந்த ஆர்டரில் நீங்கள் எழுதணும். 5 by 6, 3 pi by 6, 5 pi by 6, 1 2 3 4 5. therefore number of solution is equal to 5. ஓகேங்களா, இது 5 சொல்யூஷன் இருக்கு. ஆக்சுவலாக இது மாதிரி ப்ராடக்ட்டில் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் யூனியன் பண்ணி எழுதணும், எல்லாத்தையுமே நீங்கள் சொல்யூஷனாக கன்சிடர் பண்ணணும். இல்லைங்க ஒரு சம் டேர்ம் அப்படி வந்துச்சுன்னா மட்டும் தான் நீங்கள் இன்டர்செக்ட் பண்ணி எழுதி காமனாக இருக்கிறது எழுதணும். ஓகேங்களா, ஓகே. அதனால் லாஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாமா?